Hi, hello, welcome to Camixel Technologies YouTube channel and என் பேரு கௌதம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ் ட்ராக்கர் அண்ட் த நார்மல் ட்ராக்கர். ஸோ இந்த ரெண்டு ட்ராக்கருக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் எங்கே இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவிக்காக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நார்மலாக வந்து ட்ராக்கிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வேறு ஏதாவது ஒரு இமேஜோ இல்லை கிராஃபிக்கோ ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ராக்கர் சர்ஃபேஸ் ட்ராக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து மெஷ்ஷோடு அதை செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணி அண்ட் அந்த இடத்துல ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கிங் தான் இந்த சர்ஃபேஸ் ட்ராக்கர். நார்மல் ட்ராக்கர் வந்துட்டு அது மேலே அப்படியே இருக்கும், ஐ மீன் அதை ஒட்டி இருக்கும், அது ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. பட் சர்ஃபேஸ் ட்ராக்கர் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த கோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ ட்ராக்கர். ஸோ ஃபிசிக்கலாக ப்ராக்டிக்கல் டுட்டோரியலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபியூஷன் பேஜ் போகிறேன். ஸோ ஃபியூஷன் பேஜ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மீடியா இன் அண்ட் மீடியா அவுட்புட் இருக்குது. ஸோ இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் நான் ட்ராக்கர் கொடுக்குறேன். நான் நார்மல் ட்ராக்கரில் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் ட்ராக்கர்லையும் பண்ணி காட்டுறேன். ஸோ யூ வில் see the difference immediately. ஸோ ட்ராக்கரில் வந்துட்டு let's say I'm going to track this ஐயோட கார்னர் நான் ட்ராக் பண்ணுறேன் லைக் திஸ் and I'm going to hit a track. ஸோ இதோட கோர் ஐடியா என்னென்னா, இந்த பர்டிகுலர் இமேஜில் ஒரு வெட்டு விழுந்திருக்கு, அந்த கன்னத்தில் ஒரு வெட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ கண்ணை சிமிட்டுறதுனால there is a problem. let me track it again. ஸோ ட்ராக்கர் எடுத்து ஸோ டைரெக்டாக கன்னத்துலேயே வச்சு நான் ட்ராக் பண்ணுறேன். let's see. Okay, so it is an AI based tracker, Intelli tracker, so it tracks pretty well. So tracking முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மேட்ச் மூவாக இருக்கும். ஸோ மேட்ச் மூவ்னா அந்த வாட் எவர் இமேஜ் வி ஆர் கிவிங் அது வந்து மூவ் ஆகணும். ஸோ அது நான் மீடியா பூலில் இருந்து அசெட்டில் நான் இந்த ஃப்ளஷ் கட்டை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃப்ளஷ் கட் இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற கட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்க் டூல் வச்சு ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் பார்ட். இந்த பார்ட் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுறேன், அதாவது இது மட்டும்தான் எனக்கு வேணும்னு நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இட் லுக் லைக் திஸ், இந்த பார்ட் மட்டும். ஸோ இஃப் யூ வாண்ட் எக்ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட் வாட் எவர் யூ கேன் டூ அண்ட் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டன். நான் இந்த ட்ராக்கரை இந்த இமேஜை இந்த ட்ராக்கர் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். நான் ஃபோர் கிரவுண்டில் வைக்கிறேன், எதுவுமே ஆகலை, பிகாஸ் நம்ம ட்ராக்கர் பார்த்தா தான் தெரியும். யூ கேன் see this. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ட்ராக்கிங் நடந்துருச்சு, ட்ராக்கிங் இஸ் டன், இட்ஸ் ஃபைன். பட் I'll do other things also. ஸோ நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் கொண்டு வந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் ஓகே இந்த இடத்துல தான் நமக்கு வெட்டு இருக்க போகுது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் நாட் இன்ட்ராக்டிங், அந்த இடத்துல ட்ராக்கிங் நடக்குது, பட் அது மேலே ஒரு லேயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் எவர் ஐ டூ, லெட் மீ சி, ஐ எம் டூயிங் கலர் கரெக்ஷன் ஆல்சோ. கலர் கரெக்ஷன் லைட்டாக நான் சேச்சுரேஷன் ரிமூவ் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் லைட்டாக நான் ரிமூவ் பண்ணுறேன், கெயின் லைட்டாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ஹோல் இமேஜுக்கும் அப்ளை ஆகுது, அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ நான் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ரீ டிவைட் கொடுக்குறேன். ஸோ அந்த வெட்டு அந்த மேலே இருக்கிற இமேஜுக்கு மட்டும் அது ஆகும். அண்ட் பிரைட்னஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட் லைட்டாக கொஞ்சம் வார்ம்த் கொடுக்குறேன். ஸோ வாட் எவர் கரெக்ஷன்ஸ் ஐ ஹாவ் டு டூ ஐ எம் டூயிங் டு மேட்ச் த ஏரியா. பட் அது ஒரு மேலே ஒரு லேயரில் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா தருது. இதே நம்ம சர்ஃபேஸ் ட்ராக்கர் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் us keep this aside. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ராக்கரை நம்ம தனியாக ஒரு சைடில் வச்சுக்கலாம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ சர்ஃபேஸ் ட்ராக்கர் அண்ட் இந்த நோடோட அட்வான்டேஜே இதுதான். ஸோ ஐ கேன் கிரியேட் அ மீடியா இன் ஒன்லேருந்து ஒரு அவுட் எடுத்து சர்ஃபேஸ் ட்ராக்கர் கொடுக்கலாம். ஸோ இட் லுக் லைக் அ ஃப்ரெஷ் அவுட்புட். ஸோ அதே சேம் நோடு வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் ஆகுது, இந்த ஒர்க் ஃப்ளோலையும் ஒர்க் ஆகுது. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். ஸோ சர்ஃபேஸ் ட்ராக்கரில் ஐ எம் கோயிங் டு ட்ராக் நவ். ஐ எம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் செலக்ட் எந்த ஏரியா நமக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஃப்ரேமில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வருதோ அந்த ஃப்ரேம் சூஸ் பண்ணால் பெட்டர்.
ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன், இந்த ஏரியா நம்ம சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மெஷ்ஷுக்குள்ளே போகிறேன். ஸோ மெஷ்குள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக மெஷ் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மெஷ் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் புட் இன் டாப் ஆஃப் இட். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ கேன் இன்க்ரீஸ் த நம்பர். ஸோ ஹவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. ஸோ மெஷ்ஷில் வந்துட்டு இந்த டார்க் ஏரியா, இந்த ரீஜனு, ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் ஆட் மோர் ரெசல்யூஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ ட்ராக்குக்கு வந்துட்டு ஐ வில் ஆல்வேஸ் கீப் பெட்டர். ஸோ பெட்டரில் வச்சு நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது என்னோடய மூமெண்ட்ஸ், சப்போஸ் இஃப் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங், கான்ட்ராக்டிங், பல்ஜிங், ஸோ இது எல்லாமே வந்து இந்த சர்ஃபேஸ் ட்ராக்கர் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ட்ராக்கர். ஓகே, ஸோ நான் ட்ராக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ பல்ஜ் ஆகும்போது மாறுது, பல்ஜ் இல்லாத போது மாறுது. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். இப்போது இந்த ட்ராக்கருக்கு வந்து நம்ம ரிசல்ட் கிட்ட வந்துட்டு வி ஹாவ் டு கிவ் அன் இன்புட். நான் இந்த இடத்துல கலர் கரெக்ஷன், நம்ம இந்த நோடு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நோடுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அவுட் எடுத்து ஐ எம் கிவிங் டு த சர்ஃபேஸ் ட்ராக்கர் ஆஸ் அன் ஓவர்லே. ஸோ சர்ஃபேஸ் ட்ராக்கர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஓவர்லே மாதிரி இருக்கும். இட் லுக்ஸ் வெரி பேட். ஸோ நான் சர்ஃபேஸ் ட்ராக்கர் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் வி நீட் டு ரிமெம்பர் எந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் வந்து நமக்கு கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ கேன் ஷிஃப்ட் ப்ரெஸ் அண்ட் பிரிங் இட் டவுன் அண்ட் நம்ம எங்கே வைக்கணுமோ அது வைக்கலாம். லெட்ஸ் சே நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ ஜஸ்ட் ப்ளேபேக். ஸோ இப்போ பார்த்தா என்னோட அந்த கன்னத்தில் இருக்கிற சுருக்கம், எக்ஸ்பேண்டிங், கான்ட்ராக்டிங் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ கேன் ஈவன் டூ அ ஸ்மால் கலர் கரெக்ஷன் ஆல்சோ. ஓகே, சம்திங் லைக் திஸ். ஸோ என்னோட மூமெண்ட்ஸ்க்கு, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்கு இந்த ஹோல் மெஷ்ஷுமே அது ரியாக்ட் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். புட்டிங் 2 screens. ஸோ இது வந்து நார்மல் ட்ராக்கர் அண்ட் திஸ் இஸ் சர்ஃபேஸ் ட்ராக்கர். லெஃப்டில் இருக்கிறது நார்மல் ட்ராக்கர், ரைட்டில் இருக்கிறது சர்ஃபேஸ் ட்ராக்கர். யூ கேன் see the difference. ஸோ லெஃப்டில் இருக்கிறது மேலே சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டில் யூ ஆர் கெட்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம டெக்ஸ்சர், நம்மளோட மெஷ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி அது மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you in another video.